ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க போலாம் அப்படின்ட்டு இருக்கோம்னா பல்லாவரம் சந்தைக்கு போலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம தினேஷ் வராப்புல, அப்புறம் வந்து எடிட்டர்னு சொல்லிட்டு எடிட்டர் இல்ல இவர் வந்து கேமராமேன் சொல்லி கூப்பிட்டு வந்தான் ஒருத்தன். சரிங்களா, நம்ம போயிட்டு இப்போ தான் நீ கேமரா ஷூட் பண்றதா இருக்கான்னு சொல்லியிருக்கான். பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கிளம்புறோம் இப்போ. சரிங்களா, பல்லாவரம் மார்க்கெட். பல்லாவரம் மார்க்கெட் போயிருக்கேன் சார். இல்ல சார், போனேன். ஊர்ல சந்தைலாம் இருக்கா? சண்டே மட்டும் சண்டே சந்தையா? இங்க வெள்ளிக்கிழமை மட்டும் தான் சந்தை. இது நைட் நாங்க ரீல்ஸ் பார்த்தோம் சார். பாத்திருக்கேன். அங்க போய் என்னெல்லாம் வாங்கலாம், பேகி பேண்ட் அதெல்லாம் வாங்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம். சொல்லி தினேஷ் தான் வாழ்க்கை காசு வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே, என்னடா அப்படியாடா? அப்படியாடா அவன் குட்டி டிராகன் மாதிரிடா அவன். குட்டி டிராகன், கருப்பு டிராகன். காய்ஸ், நம்ம இப்போ ஒரு பிக் பைட் போக போறோம். அந்த மாதிரி பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. ராப்லாம் போடுவீடா தினேஷா? பாடிட்டு இருந்தியா? அப்ப ஒரு சூப்பர் சிங்கர்னு சொல்றா தினேஷா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? குரலை கொஞ்சம் இது பண்ணிக்க, டெவலப் பண்ணிக்க. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். நீனே எழுதிருக்கியாடா? அப்படியா? பாடு. சும்மா ஏதோ 4 வரி பாடுறா. பல்லாவரம் மார்க்கெட் வச்சு அப்படியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. பாடுறா. முழுசா எழுதி முடிச்சுட்டு இருக்க வரைக்கும் பாடுறா சும்மா. அதுக்கப்புறம் டெவலப் பண்ண, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பாடுறா. பல்லாவரம் மார்க்கெட்ல வந்து பாரடி, செருப்பு கடை, துணி கடை போட்டு இருக்கேன். லைன் எழுதிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கி ரொம்ப வாசிக்காத. அது ஷோரூம்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், பப்பு வந்துச்சு பாரு. தினேஷ் போன ஆசைப்படுறாரு. பர்த்டே கூட்டு போறேன் எல்லாத்தையும். பர்த்டேக்கு பர்த்டே கூட்டு போவேன். கண்டிப்பா கூட்டு போறேன். ஓகேடா. இன்னும் 5 கிலோமீட்டர் தான். இன்னும் பல்லாவரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு போறோம். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம். 5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் கரண்ட் வெட்டியை ஃபர்ஸ்ட் இறக்கி விடுவோம். ஒரு வழியா பல்லாவரம் கிட்ட ரீச் ஆயாச்சு. இந்த லைன்ல வா. சூப்பர். மெட்ரோ கார்டு, இந்த கார்டு இங்க அப்ளை பண்ணலாமா? ஸ்டேஷன்ல அப்ளை பண்ணுவோம். ஓகே கைஸ், நாங்க ஏன் இங்க வீடியோ வந்து ஆரம்பிச்சோம்னா வந்து போலீஸ்காரங்க அவங்க இருந்தாங்க. வந்து கார் பார்க்கிங் நம்ம இங்க போட்டே ஆகணும். அந்த சந்தைக்காக விட்டுருக்காங்க பார்க்கிங். கொஞ்சம் நல்லா ஊத்துவோமா? பல்லாவரம் சந்தை உள்ள என்ட்ரு ஆகும்போதே இந்த மாதிரி கார் பார்க்கிங், காரு பைக்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே வந்து 6 ஹவர்ஸ்க்கு 40 rupees சம்திங் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே வந்து பைக் பார்க் பண்ணும்போதோ இல்லை கார் பார்க் பண்ணும்போதோ சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு வழியாக பல்லாவரம் சந்தை ரீச் ஆகிடுச்சு. இப்போ காரை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து சந்தை உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். சந்தை உள்ள என்ட்ரு ஆகி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்காக தான் வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுக்கு மட்டுமே காட்டுறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு.
வேற இன்னொரு போன்ல கூட பேக்ல இல்ல இந்த இடத்துல நிறைய வந்து சூப்பரான பலாப்பா, பண்டுட்டி பலாப்பா, சுவையான பலாப்பா, எடுப்பா பண்டுட்டி பலா எடுப்பா, எண்ணெய் போட்டா எடுத்து போடு எந்த ஊர்ல இருக்குல்லண்ணா எல்லாமே பண்ருட்டியாண்ணா பண்டுட்டில சுவையான பழம் எது சாப்பிட்டு பாருங்க, எது தனி டேஸ்ட் வரும். என்ன அது என்ன தனி டேஸ்ட்? ஒரு மரத்துக்கும் ஒரு பழம் டேஸ்ட் ஆகி, அது ஒரு மரத்து பழம், இது ஒரு மரத்து பழம். எவ்வளவு என்ன ரேட்டுண்ணா காயலாம்? கிலோ 30 ரூபாய்யா? கிலோ 30 ரூபா. ஆமா, ஒரே வச்சா 4 கிலோ. எப்படி கடை டெய்லி போடுவீங்களா இல்ல இப்ப சந்தை ஒரு நாள்? இல்ல இல்ல, டெய்லி நம்மளுக்கு திருநெல்மலை ரோட்ல கடை ஐயா. எங்கன்னா திருநெல்மலை கடை. ஆமா. ஓகே, எந்த இடம் கடை சொல்லுவாங்க இங்க இருந்து? சிவம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். சிவம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். ஆமா, ரெகுலரா வண்டியில தான் கடை போறீங்களா? ஆமா, சரி, ஓகே. வாரத்துல அங்கதான் வந்து நிப்பா. ஒரு நாளைக்கு இங்க, ஓகே. ஒரு 3 நாள் வந்து அங்கதான். சரி, இங்க வாரத்துல எத்தனை நாள்ல போறீங்க? ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான். நீங்க இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் போறீங்க. சந்தை ஒரு நாள் மட்டும் தான் நீங்க போறீங்க. 10 நாள் ஃபுல்லா அங்க தான். சரி, ஓகே. ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்ப வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காண்டா. என்னத்தோட டெலிவரி பண்ற? எல்லாமே சும்மா இங்க பாருங்க, அது மாதிரி தான் பண்றேன். ஏதோ லவ்வா வச்சிருக்கேன். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அண்ணன் போனா கை ஃபுல்லா பழத்தை கொடுத்தாங்க ஷாப்ல. நல்ல மனசு இருக்கான். நல்ல மனுஷன். இந்தடா கரடி பழம் பழம் முடியல சாப்பிடுவா. பேச வச்சான். ஜானி பிளாக்ஸ் ஓகே கனகாமரம் இருக்கு, ஓகே. அடுத்து ஏரிப்பூ இருக்கு, அடுத்து சாமந்தி, மஞ்சள் இது சாமந்தி. என்னண்ணா? இது பட்ரோஸ் அண்ணா? இது இல்லை சார், இது வாடாமல்லி. வாடாமல்லி இருக்கு. சரி, ஓகே. கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் இருக்கு. சரி, ஓகே. தேக்கு மரம் இருக்கு. இதெல்லாம் நட்டு வச்சு அப்படியே ஆமா வளரும் சார், நட்டு வச்சு வளரும் சார். சரி, ஓகே. வாழை மரம் இருக்கு. நான் எத்தனை நட்டு வச்சா வளர மாட்டேங்குதுண்ணா? எப்படி சார் வளரமா இருக்கும்? வளர எப்படி காய் காய்க்கு எப்படி சாப்பிடுறோம் சொல்லுங்க? நட்டு வச்சு யூஸ் பண்றதா இது? இல்லண்ணா, இப்ப நாங்க எடுத்துட்டு போயிட்டு சாதாரண மண்ணுல வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சா வளருமா இல்ல இருக்கிற ஏதாவது இல்லைங்க சார், மண்ணு தனியா செம்மண்ல தான் வைக்கணும் அந்த மாதிரி வேணுமா? அதிகமா யூஸ் பண்றது சாதா மண்ணில் வைக்கிறதா? சரி, ரொம்ப 1-2 வீட்டு தொட்டில் வைக்கிறது வந்து அவங்க ஷோ அழகு பார்த்து ஆசைப்பட்டு வைப்பாங்க. சரி, ஓகே. தோட கணக்கு அதிகமா வைக்கிறது வந்து அதுதான். அதுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு காய் வரும். சரி, ஓகேண்ணா. வேற பூ ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்கலாம். இல்லை சார், பூ ஐட்டம் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்கு, இது என்னண்ணா? இது இருக்கு. இது கீழேயாண்ணா? இல்லை சார், கத்திரிக்காய் செடி. என்னது கத்திரிக்காய் சாப்பிட்டியா? வாழையாண்ணா அது? தக்காளி, ரஸ்தாளி வாழை. தக்காளி. இதெல்லாம் எப்படிண்ணா அப்படியே எடுத்துட்டு போய் புதைச்சு ஆமா சார், வச்சு குழி போட்டு ஓகே. கொஞ்சம் எருவு போட்டு குழி மண் கண்ணை வச்சு தண்ணி விட்ட வேண்டியதான். சரி, கொஞ்ச நாள் வெள்ளம் வந்துடும். இப்ப என்ன நீங்க கடை வெள்ளிக்கிழமை சந்தை இங்க மட்டும் தான் போறீங்களா இல்ல வேற எங்கண்ணா உங்களுக்கு கடை இருக்கா? வெள்ளிக்கிழமை போடுவோம் சார். ஒரு நாள் மட்டும் தான்? ஆமா, சனிக்கிழமை எங்க ஊர்ல வடலூர்ல போடுவோம். வடலூர். வடலூர். சரி, ஓகே. இதெல்லாம் வடலூர்ல உங்களோட தனியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? நர்சரி மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? நர்சரி எங்கிட்ட கொஞ்சம் இருக்கு, எல்லாத்தையும் வெளியில வாங்கி நர்சரி வாங்குவோம் சார். சரி, ஓகே. உங்க பேரும் நம்பரும் சொல்லுங்கண்ணா. என் பேர் வீரன் சார். ஓகே, நம்பர் சொல்லிடுங்க. நம்பர் 9843 ம். 51 ஓகே. 80 38. சூப்பர். நம்மகிட்ட அனைத்து நம்ம செடியும் கிடைக்கும் சார். சரி, நான் அடுத்த வாரம் வரேன். அந்த ரோஸ் கலர் செம்பருத்தி மட்டும் எடுத்துட்டு ரெண்டு ஒட்டுமா சார்? கண்டிப்பா சரிண்ணா, கண்டிப்பாண்ணா. பார்த்துட்டு யாராவது வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே, அனைத்து செடியும் இருக்கு சார். சரி, ஓகே. நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா. எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா உங்க செடியை பத்தி சொல்லுங்கண்ணா. எவ்வளோ? ஒரு 50 ரூபா முடிச்சுக்கோங்க. வியாபாரத்தை முடிச்சு
தேங்காய் பூச்செடி அது. ஓகே. நல்லா இருக்கு செடி பூ இது. ஓகே. இந்த கிலோமீட்டருக்கு வரக்கூடிய பூ அந்த பூ நல்லா இருக்கும். வெயில் காலத்துல வைக்கக்கூடியது அது. வெயில் காலத்துல வைக்கிறோம். அதுலயே பாருங்க வெள்ளையில இருக்கு பாருங்க, ஒயிட்ல. ஓகே. 3 கலர் வரும் அதுல. ஆனா இந்த கரிசலாங்கண்ணி இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் இருக்குமா இங்க? வர அடுத்து ஒரு கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. சரி, ஓகே. எல்லாமே நடத்த வரணும் தானே. இந்த வாரம் யாரும் கேட்கல. ஓகே. ஏதாவது ஆர்டர் கொடுத்தா நடத்திட்டு வருவோம். அதனால இந்த வாரம் யாரும் ஆர்டர் கொடுக்கல எனக்கு, அதனால நடத்திட்டு வரல. சரி, சரி. வெள்ளை கரிசலாங்கண்ணி, தூது வேலை எல்லாமே நடத்த வரல. அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு மரம், அதை பத்தி தெரியுமா? அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி ஏதாவது தெரியுமா அந்த மரம் பத்தி? அசோகா. ஆமா, அசோகாலே ஒரு மரம் இருக்கு. இது ஆப்பிரிக்கன் காயாவா? ஒரு நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது மாதிரி இருக்கும் அந்த காய், அதை பத்தி அது இது அது மரம் ஏதாவது இருக்கு அவங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது? இது வந்து சந்தன மரம், மாங்காய், உப்பு மாங்காய் செடி, ஓகே. தேக்கு மர செடி, ஓகே. இதே மாதிரி கத்திரி செடி, மிளகாய் செடி. சரி. இதே மாதிரி மரபு செடி தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. மரம் ஸ்டார்ட்ல காய்க்கிற காய். இது என்ன இது ஒண்ணு அல்போன்சா அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? அல்போன்சா இருக்கு, ஒட்டு ரகமா இருக்கு, கிளிமுக்கு காய். சரி, ஓகே. அந்த ரகமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த காய் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒட்டு ரக காய். இது ஓகே. இது வந்து அல்போன்சா. இது அல்போன்சா. அல்போன்சா சென்னையில காய்க்கக்கூடியது. ஓகே. இது வந்து சந்தன மரம். இந்த இருக்கு பாருங்க. இப்ப சந்தன மரம் எல்லாம் வச்சா எவ்வளவு நாள்னா இது எவ்வளவு நாள் வளரும்? அது ஒரு 4 வருஷமா தான் ஆகணும். 4 வருஷமா தான். 4 வருஷம்னா எப்படி மரம் எந்த அளவு இருக்கு? போஸ்ட் அளவுக்கு வரும். இந்த போஸ்ட் அளவு சொல்றீங்களா? 4 வருஷத்துல இந்த போஸ்ட் அளவு வரணும். சரி, 4 வருஷத்துல 4 வருஷத்துல ஆகணும். ஏன்னா அந்த மரம் லேட்டா வர மரம். சரி, டக்குன்னு மத்த மரம் கூட பெருசாலாம் ஆகாது அது. இப்ப இது இந்த செம்மரம் இதெல்லாம் கூட நீங்க கொடுக்குறீங்களா எப்படின்னா? அது சரி, செம்மரம் நாங்க கொடுக்குறோம். ஓகே. சந்தன மரம், ஓகே. தேக்கு, ஓகே. வேங்க, மகாக்கனி. இப்ப இதெல்லாம் வைக்கணும்னா ஏதாவது கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா? இல்ல ப்ராப்ளம் இருக்கு. விஓ நம்ம பர்மிஷன் வாங்கிக்கணும். ஐயோ கிட்ட பர்மிஷன் வாங்கணும். மர கண்ணு வைக்கணும்னாலே பர்மிஷன் வாங்கிக்கிறோம். நம்ம இன்னைக்கு 10 செம்மர கன்று இப்போ வைக்கிறோம்னா கொள்ளையில சரி. வியூ ஆக்சுவலி பர்மிஷன் காட்டிக்கணும். அவங்க இருந்தா வைக்கிறது அவங்க பாத்துப்பாங்க. ஓ, சரி, ஓகே. பாத்துக்கிட்டு அவங்க பர்மிஷன் அவங்ககிட்ட வாங்கிட்டோம்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. அதாவது அவங்க ஏதாவது லெட்டர் கிட்ட ஏதாவது கொடுப்பாங்களா? ஏதாவது சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எத்தனை மரம் கண்ணு அவங்களே சேல்ஸ் பண்ணுவாங்க அது. ஓ, சரி, அது மரம் காணாம போனா கூட ஓகே. வியூ அதுக்கு ஒரு ஏதாவது ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை கொடுப்பாங்க நமக்கு. சரி, ஓ. ஆனா விலை கொண்ட மரத்தால நம்ம வியூ வச்சுதான் நம்ம நட்டாகும். அது என்னென்ன மரத்துக்கு நான் அந்த மாதிரி வந்து விவோ கிட்ட வாங்கணும்? கண்டிப்பா சந்தன மரம், செம்மரம், ஓகே. இந்த 2 மரத்துக்கு கன்ஃபார்ம் நீங்க வந்து பர்மிஷன் வாங்கிதான் ஆகும். ஓகே. இந்த மகாக்கனி மத்த இதெல்லாம் சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் தேவை இல்லையா? அது கூட அவ்வளவு பிரச்சனை. 2 தான் முக்கியமா பர்மிஷன் கேட்கறாங்க. செம்மரமோ சந்தனம் மட்டும். சரி, ஓகே. சூப்பர். ஓகே. நன்றிண்ணா. ஓகே. இப்போ நம்ம கடை இங்க மட்டும் தான் இருக்கா இல்ல வேற எங்கேயா இருக்கானா? இதுல புழல்ல போட்டிருக்கானே. புழல்ல போட்டிருக்கீங்க. இல்ல உங்களுக்கு நர்சரி ஏதாவது இருக்கா இந்த மாதிரி? வீட்டுல வச்சிருக்கோம். நாங்க நர்சரி வச்சிருக்கீங்க. தாக்கம் அதிகமா இருக்கு. தான செடி கம்மி இறக்கிருக்கிறோம். சோ நம்மளோட கொஞ்சம் வெயில் தாக்கு குறைஞ்சவனே நம்ம செடி நிறைய இறக்கிடுவோம். அதனாலதான் ஏன்னா மக்கள் அச்சப்படுறாங்க, இந்த வெயில வச்சா ஏதாவது வீணா போயிடுமோ, செத்துருமோ பயப்படுறாங்க. ஓகே, ஓகே. 10 நாள் போயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம நார்மலா கிளைமேட் நல்லா இருக்கும். செடி எல்லாம் போயிடுச்சு. அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து மரம் கண்ணு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சா வாடி போயிடும் அப்படின்றதுனால அதிகமா எடுத்துட்டு வரல. கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான செடியெல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்ணா. உங்க பேரும் உங்க நம்பரும் சொல்லுவாங்கண்ணா. யாராவது கண்டிப்பா வந்து தென்மரம் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வாங்கிக்கலாம். பிரபாகரன். நம்பர் சொல்லுங்க. 93 42 84 38 13. ஓகே. வாய்ஸ் பல்லாவரம் சந்தையில இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் 100-200 மீட்டர் தாண்டின உடனே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃபுல்லா செடி ஐட்டமா வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து பூச்செடி விதை இந்த மாதிரிலாம் வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க. இங்க கோகோ பீட் இதெல்லாம் கூட கிடைக்குது ஆக்சுவலா. எப்படின்னா இதுல வந்து இவ்வளவு சின்னதுல மாமரம் ஒட்டுக்காயா? இது சின்ன மாமரம் கண்ணா இருக்கும் போதே வந்து இது எப்படின்னா இனிப்பா புளிப்பானா? இந்த மாங்காய் இனிப்பா இருக்கும். ஜில்லுன்னு மழை பக்கத்துல இருக்கு, ஆனா அதுவே இவ்வளவு ஹீட்டா இருக்கு. என்ன வெயில் 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கரண்ட் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு. வசதியான சரக்குடா, பெரிய அதிகாரி இல்ல, அப்ப கொஞ்சம் வசதியா தான் சாப்பிடுவாங்க. என்னய்யா
யாருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா அவரு என்னடா ட்ரெஸ் வேணும் உனக்கு? பேகி ஆமா நிறைய இருக்குடா இங்க. பின்னாடி பாத்துக்கோ. எப்படி உள்ள போயிடுவோம். என்ன ரேட்டு ப்ரோ? என்ன பிரீடு ப்ரோ? இது என்ன பிரீடு? என்ன ப்ரோ? இது என்ன இது? பொமேரியனா? என்ன ரேட்டு ப்ரோ இதெல்லாம்? 2, 5 வேக்சின் போட்டதா ப்ரோ அதெல்லாம்? இல்ல இது 42 நாள் குட்டி, இது 55 நாள்ல தான் ஆச்சு. சரி ஓகே. நீங்க எப்படி இது மட்டும் தான் பண்றீங்களா? ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. நீங்க எப்படி இதுதான் ஓகேவா? இது நம்ம அண்ணன் இன்னைக்கு வரல. பிடிஎஸ்க்கு ஒரு யூனியன் மாதிரி. ஆமா எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட் ரூட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா திருச்சியில் ஒரு இந்த மாதிரி தான் பீச் போற வாங்கி பஸ்ல ஏத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பறக்க விட்டுண்டா. 100 ரூபாய்க்கு ஒரு 10 பீச் போற கொடுத்து பஸ்ல ஏத்த மாட்டேன்னு சொன்னா அப்படியே எடுத்து பறக்க விட்டோம். வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. மட்டும் இல்ல விஸ்வாடியப்பா பாட்டும் பாடுவான். என்ன போயிட்டு போகுது? இது வந்து இது லிப்பிடலாம். வெயிட் மீன் பறக்காதா ப்ரோ இது? ஏய் இன்னும் நம்ம பாதி தூரம் கூட வரலடா. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலு. அந்த மலை கிட்ட போனோம். ஆமாடா இந்த தெரு ஃபுல்லா இந்த எண்டுல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. இந்த பெருசா ஒரு குடம் வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க. கொடைய ஸ்டே பண்ணலாம். சிக்கனா பீஃபா வாயம்மா வாத்தலே வாயம்மா சிக்கனே பீஃபி கரம் பாக்ஸ் சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. கிட்ட போ கிட்ட எடுக்க வர அம்மைக்கு வா மாமி. சிக்கனா பீஃபா என்னடா எவ்வளவு தல ரேட்டு? ஆஃப் 100, கோட்டை 80, குஸ்கா 60, கறி 60, காம்பு பிரியாணி இருக்கு, பாயா பிரியாணி இருக்கு, சிக்கனு பீஃபு இருக்கு. வெஜ் ஒண்டி இல்ல. வெஜ் எதுவுமே இல்ல. வெஜ் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லா நான்வெஜ் தான் நம்ம கிட்ட. வா மாமி சிக்கனா பீஃபா வாயம்மா வாத்தல. ஒரு கடை ஒன்று பிரியாணி கடை இங்கே ஒன்று இருக்கு சரிங்களா, லாலு பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை பார்த்தோம். தரமாக பேசுகிறாப்புல பிரியாணி அதே மாதிரி தரமாக இருக்கும்னு நம்புகிறோம்.
போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிடலாம்னு ஐடியா இருக்கும். உங்களுக்கு எப்படி First- பிடிக்கும் பிரியாணி வந்து ஜீரக சம்பாவா இல்ல இப்படி பாத்மதி பிரியாணினா நமக்கு ஜீரக சம்பா. அதுதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இது பாத்மதி ரைஸ் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆளை பேசுறத பார்த்தா நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் பிரியாணி எப்படி இருக்குன்றது தெரியும். அதனால போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிடலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். பாப்பா அப்படியே. லாஸ்ட் டைம் வந்து A2D சேனலோட A2D நந்தா இருக்கார்ல, அவரோட சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அவரோட கேமராமேனை யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அதே திட்ட நம்ம கேமராமேனை வாங்கிட்டாப்புல.